ஃபுட்டு அடிப்பொலியாக இருக்கானா? சாலட்ல இருந்து ஜூஸ் வரைக்கும் Chinese and Indian food, very good. வேற லெவலுங்க. எப்படி இருக்கு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போறோம். பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்லிக் டயர்ல என்னென்ன வெரைட்டி ஃபுட் இருக்கு, ஸோ அதை வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ரிவ்யூ இதுவா இருக்கும் நான் கண்டிப்பா நம்புறேன். மறக்காம இந்த ஏரியால இருந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம அதை ட்ரை பண்ணி பாருங்க. என்னென்ன ஃபுட் இருக்குங்கிறத வரிசையா வீடியோல போய் பார்க்கலாம். வாங்க வீடியோல போலாம். ഫുഡ് അടിപൊളിയായിരിക്കണം. ഇവിടുന്ന് ഇന്ന് ആദ്യമായിട്ട് കഴിച്ചതാണ്. ഫേവറേറ്റ് കീ പൊറോട്ട ഇവിടുന്ന് കഴിക്കുന്നത്. കീ പൊറോട്ട മെയിനായിട്ട് കഴിക്കുന്നതാണ്. നല്ല ഫുഡാണ്. പ്രൈസ് റീസണബിൾ ആണ്. Where are you from, sir? Switzerland. Food very good. I had salad, soup, and Chinese and Indian foods very good. Mutton, chicken. നമ്മൾ സ്ഥിരമായിട്ട് പ്രിഫർ ചെയ്യാനുള്ള റെസ്റ്റോറൻ്റ് ആണ്. നല്ല ഫുഡ്. ഇവിടുത്തെ ചട്ടിക്കറികളൊക്കെ അടിപൊളിയാണ്. അഫോർഡബിൾ റേറ്റേ ഉള്ളൂ, വലിയ റേറ്റ് ഒന്നുമില്ല. ചിക്കൻ ടിക്ക ഇവിടുത്തെ സൂപ്പർ. ഫാമിലി ആയിട്ട് നല്ല എൻ്റർടൈൻമെൻ്റ് ആണ്. വീക്കെൻഡിലൊക്കെ വന്ന് കഴിക്കാൻ പറ്റിയ നല്ല ഫുഡാണ്. ഈസി അക്സസബിൾ ആണ്. ഇവിടെ അടുത്താണ് ആയതുകൊണ്ട് എല്ലാവർക്കും റോഡ് സൈഡ് ആയതുകൊണ്ട് പെട്ടെന്ന് കഴിച്ചിട്ട് പോവാം. ബീഫ്, പൊറോട്ട, കപ്പ, ചിക്കൻ ടിക്ക அதெல்லாம் நல்ல. நிறைய பேருக்கு வந்து அல்லிக் டயர்ல வந்து என்னென்ன நேரத்துல என்னென்ன ஃபுட்டு வந்து ஃபேமஸா இருக்கும், ஸ்பெஷலா இருக்கும். எப்பவுமே வந்தாலே ஒரே மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இங்கே உள்ள ஸ்பெஷல் ஃபுட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைம் வந்தீங்கன்னா மறக்காம மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. சாலட்ல இருந்து ஜூஸ் வரைக்கும் எல்லாமே வந்து அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ எப்படி இருக்குங்கிறத ஓனா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக அடுத்த டைம் வரப்ப நீங்கள் டேஸ்ட் பண்ணாத ஃபுட்டை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம சாப்பிட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தபுளி சாலடு. பாருங்க எவ்வளோ ஹெல்த்தியானது, அவ்வளோ ஹெல்த்தியான சாலடு, சூப்பரா இருக்கு. எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு. நீங்க சாலட் லவரா இருந்தா கண்டிப்பா மஸ்ட் ட்ரைங்க. ஒரு சாலட் சாப்பிட்டாலே போதும், அப்படி நல்லா ஃபுல் ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து பாத்தீங்கன்னா அரேபியன் சாலட். கல்ஃபை பொறுத்த மட்டும் அரேபியன் சாலட் ரொம்ப ஃபேமஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு டேஸ்டோட ஸ்பைசியா சூப்பரா இருக்கும். பாருங்க எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு. நீங்க டயட் ஏதாவது ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாலட் ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கிரில் ஐட்டம் எல்லாமே இருக்கு. இதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா சார்கோல் கிரில், சிக்கன்லயே வந்து நல்லா சுட சுட ஹாட்டா வந்து பெப்பர்லாம் போட்டு பெப்பர் சார்கோல் சிக்கன். ஸோ மஸ்ட் ட்ரை. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோடய வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மயனைஸ் கொடுத்துருக்காங்க, ஹம்மூஸும் இருக்கும். இப்போ அந்த மயோனைஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். மசாலா எல்லாம் நல்லா உள்ள இறங்கி இருக்கு, அவ்வளோ சூப்பரா இருக்கு. கண்டிப்பா கிரில் சாப்பிட்டீங்கன்னா மஸ்ட் ட்ரை. குபூஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கிரீன் சாலட், மயோனைஸ், ஹம்மூஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. வேற லெவலுங்க. அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா நெய்ச்சோறு. கேரளானாலே நெய்ச்சோறு ரொம்ப ஃபேமஸ். அதுவும் அல்லிக் டயர்ல சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சாப்பிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த நெய்ச்சோறு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, நல்ல வாசனையா இருக்கும். இதோடவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சட்டி கறி, சட்டி சிக்கன் கறி வெளியே தாளிச்சுலாம் போட்டிருக்காங்க, அப்படியே மண் சட்டிலே பரிமாறிருக்காங்க பாருங்க. இப்போ நான் அந்த சிக்கன் சட்டி கறி வச்சு தான் இந்த நெய்ச்சோறு சாப்பிட போறேன். நெய்ச்சோரோட ரைஸை பாருங்க எப்படி நல்லா உதிரியா இருக்குன்னு. கையில் ஒரு வாய் அள்ளனதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெய்யெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கு. கூடவே வந்து கேஷ்நட், ரைசின், கேரட் எல்லாமே போட்டு பண்ணியிருக்காங்க. இதோட இந்த சட்டிக்கறி கிரேவி சாப்பிட்றதுக்கு, சட்டிக்கறியோட மசாலா வந்து ஐ திங்க் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல இதில். இப்போ வீட்டில் எப்படி ஒரு சிக்கன் கறி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி இருக்கு பாருங்க. மஸ்ட் ட்ரைங்க. உங்களுக்கு வந்து கேரளா ஃபுட்டு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நெய்ச்சோறு சாப்பிட்டு பாருங்க. அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் தந்தூரி தான். நிறைய பேருக்கு, நிறைய கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு டெக்ஸ்சர் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். மசாலா எல்லாம் உள்ள வரைக்கும் நல்லா வந்து சோக் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பட்டர் ஃப்ளேவர், பட்டரில் நல்லா வந்து இது பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குங்க. மேலே வந்து அந்த கோரியண்டர் எல்லாமே போட்டு கிரில் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இது நம்ம வீடியோக்காண்டி எதுவுமே சொல்லலை, ரியலாக வந்து
இதோட ரிவ்யூ தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கிரில்லும் வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. ஃப்ளேவருமே வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபிஷ்ல வந்து ஃபிஷ் ஸ்மெல்லாம் அடிக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சாலடு, அப்புறம் வந்து நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க. இப்போ இது எப்படி டேஸ்ட் இருக்கு, மசாலாலாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நல்லா வந்து மசாலா எல்லாம் நல்லா ஈவனாக உள்ள இறங்கி நல்லா கிரில் ஆயிருக்கு. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். வாவ், மசாலா வந்து டிஃப்ரெண்ட் தான். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சார்கோல் சிக்கன் பார்த்தோம்ல, அதுக்குமே இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மசாலா வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்கு. அப்படியே பூ போல இருக்கு பாரு. ஒவ்வொரு லேயரும் அவ்வளோ சூப்பராக கிரில் பண்ணியிருக்காங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்லா காரசாரமாக சூப்பரான ஒரு ஃபிஷ் கிரில்லு, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக ஷட்டில்டாக ஒரு சாலடு செம்மையா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இந்த இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து கல் தோசை, சப்பாத்தி, அப்புறம் பரோட்டா செம்ம சாஃப்டா லேயர் பரோட்டா மாதிரி இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா அப்பம் பாருங்க, அந்த அவுட் சைட் லேயர்லாம் நல்லா கிறிஸ்பியா வந்து நல்லா தின்னா வந்திருக்கு. சென்டர்ல வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டேஸ்ட் பண்ண போறது வந்து அப்பா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ஆல்ரெடி நான் பரோட்டாலாம் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன், சொல்லவே வேண்டாம், சூப்பரா இருக்கும். ஸோ அப்பத்தோட வச்சு சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா சுக்கா வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அச்சையன் பீஃப் ஃப்ரை வந்து ட்ரை பண்ண போறோம். அவுட் சைட் லேயர்லாம் அப்பத்துல வந்து கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. பூண்டு இஞ்சி எல்லாமே சாப் பண்ணி போட்டு பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரை நல்லா நம்ம சாப்பிட்றப்ப நல்லா ஃபீல் ஆக முடியுது பாருங்க. இதோட ஒரு பீஸ் வச்சு அப்படியே நம்ம அப்பத்தோட சாப்பிடலாம். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அப்பமா இருக்கட்டும், சப்பாத்தியா இருக்கட்டும், பரோட்டாவா இருக்கட்டும், தோசை எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அல்லிக் டயர்ல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ரெசிபி. எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனா நான் இதை வந்து ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். கிளி பரோட்டா, சிக்கன் கிளி பரோட்டா தான் பார்க்க போறேன் இன்னைக்கு. பேக்கேஜே அவ்வளவு சூப்பரா இருக்கும். வாழை இலையில நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள ஓபன் பண்ணதுமே தெரியும் உங்களுக்கு. கிளி பரோட்டால வந்து எக்கும் சிக்கன் 65 இருந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா நான் அங்கே தான் பார்த்தேன். எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே வர நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் வந்து இந்த கிளி பரோட்டா தான். ஏன்னா ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அகெயின் வந்து கண்டிப்பாக அந்த கிளி பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இதில் பாருங்க, ஒரு அவிச்ச முட்டை கூடவே ஒரு ஃப்ரைடு லெக் பீஸ், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சிக்கன் கிரேவி. ஒரு கிளி பரோட்டால வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பரோட்டா வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பரோட்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக சிக்கன். பாருங்க எவ்வளோ மசாலா இருக்குன்னு, எடுக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு. பரோட்டா பார்த்தீங்கன்னா அப்படியே பூ போல வருது. மசாலாலாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்காங்க, செமையா இருக்குங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ரொம்ப நேரமா வந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்த ஒரு ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா புட்டு பிரியாணி. இது ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து இங்க தான் சாப்பிட போறேன். பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்காங்க. மேல ஃபுல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ் வச்சிருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டஃபிங் வந்து என்னன்னா பீஃப் புட்டு பிரியாணி. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதோட டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இடையில நம்ம நார்மல் புட்டு பண்ற மாதிரி தேங்காய் எல்லாம் வச்சு அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் தான் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு, ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்ருக்கேன். அந்த மசாலா, புதினா, கொத்தமல்லி, அதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா தெரியுது. இப்போ நம்ம வந்து மீட்டோட சேர்த்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். மீட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி. அந்த ஃப்ரைடு ஆனியன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் வெரைட்டிஸ்லாம் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸோட ஃபேவரட், கிட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஃபேவரட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டட் சிக்கன், அது போக சாண்ட்விச்சஸ் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து பர்கர் கிடைக்கும், கிளப் சாண்ட்விச் கிடைக்கும், அது போக ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே போதும், டீலேருந்து நம்மளோட சவுத் இண்டியன் ஸ்நாக்ஸ்லேருந்து
எல்லா ஃபுட்டுமே வந்து நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம். ப்ரோஸ்டட் சிக்கன் 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு காம்போவாகவே வாங்கிக்கலாம். கூடவே பன்னு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மயோனேஸ், கெச்சப், அப்புறம் கொலஸ்லேவ் இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. வேறு டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குங்க அதை பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. தக்ஷித் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? இப்போ தக்ஷித் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுவான். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? இப்போ அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஸ்பைசியா இருக்கா? டேஸ்டா இருக்கா? கிறிஸ்பியா இருக்கா? முறுமுறுன்னு இருக்கா? இதோட வந்து பாத்தீங்கன்னா மயனேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நம்ம டிப் பண்ணி கூட சாப்பிடலாம். ஸ்டார்டிங்ல சாப்பிட்ற மீட்டுக்கும் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா அதே டெக்ஸ்சர்ல தான் இருக்கு. நல்லா வந்து ஜூஸியா இருக்கு. வணக்கம் சிட்டா. இந்த பிரான்ச் ஆரம்பிச்சு நம்மளுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? அல்லிக் தேர்ல, அதுவுமே சிட்டி சென்டருக்கு ஆப்போசிட்ல ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆகுது? இந்த பிராண்ட் ஆரம்பிச்சு இப்போ ஒரு 7 months ആയി. 7 months. നമ്മൾക്ക് വേറെ എങ്ങെല്ലാം பிரான்ச்சஸ் இருக்கு? ഇവിടെ இப்போ ഒമാല് ഞങ്ങൾക്ക് സുഹാറില് സഹത്തിലുണ്ട്. സഹം റൗണ്ട് പട്ടിക്ക് മുன்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் சுஹார் கேட்ல அதுல பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுல கீழாയിട്ട് ஒரு வேற பிரான்ச் இருக்கு. ரெஸ்டாரண்ட் இங்க ஹமாலு 3 தான். அதுக்கப்புறம் கஃப்டீர் இருக்கு. 4 பிரான்ச்சோட கஃப்டீர் இருக்கு. പിന്നെ സഹത്തില് വിദായ റദ്ദ 3 പ്ലേസിലായിട്ട് 4 കഫ്റ്റീരിയ இருக்கு. அதுக்கப்புறம் ஷார்ஜா மலிஹ் ஹதுரிமா അവിടെ இருக்கு 2 பிரான்ச். അവിടെ ரெஸ்டாரண்ட் சூப்பர் மார்க்கெட் ரெண்டும் சேர்ந்துக்கலாம். அப்ப நம்ம ஒமான்ல இருக்கவங்களும் சாப்பிட்டுக்கலாம், ஷார்ஜால சாப்பிடலாம். எங்க வேணாலும் ഞങ്ങള് சேம் ஃபுட் கிடைக்கும். சூப்பர். இங்க நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டினா என்ன ரெசிபி ஸ்பெஷாலிட்டி? റെസിപ്പി സ്പെഷ്യാലിറ്റി ഞങ്ങൾ ഫുഡ് മെയിൻ ആയിട്ട് ഡിന്നർ സ്പെഷ്യൽ ചെയ്യുന്നത് റെഗുലർ ആയിട്ട് ചട്ടിക്കറി ഐറ്റംസ് ഉണ്ട്. ചട്ടിക്കറിയിൽ 3 വെറൈറ്റീസ്, ചിക്കൻ, മട്ടൻ, ബീഫ്. ഇതിലൊക്കെ മട്ടൻ, ബീഫ് ഒക്കെ ഫ്രഷ് ആയിരിക്കും, കംപ്ലീറ്റ് ഫ്രഷ് ഇതാ. ഓക്കെ, അത് നോർമലി കസ്റ്റമറിൽ ഇപ്പം എല്ലാ ബ്രാഞ്ചിലും ഇവിടെ മറ്റുള്ള എല്ലാ ബ്രാഞ്ചിലും നല്ല ഫീഡ്ബാക്ക് தான் கிடைக்குது. ஷாப் ஓபனிங் டைம் எப்படி இருக்கும்? மார்னிங் எத்தனை மணிக்கு ஓபன்? இப்போ மார்னிங் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட் 3 AM வரை இருக்கு. சுஹார் ஃபலஜி അവിടെ எங்க சின்ன ஆர்டர் பெரிய ஆர்டர் அப்படி ஒன்றும் இல்லை. டெலிவரி ஏது சமயத்து 11 to 3 ഡെലിവറി അവൈലബിൾ ആയിരിക്കും. ഹോം ഡെലിവറി ഫ്രീ ഹോം ഡെലിവറി ആയിരിക്കും. ഓക്കെ, അതും ഫാസ്റ്റ് ആയിരിക്കും. മാക്സിമം 40 to 45 minutes ഇൻ ദ വീക്കെൻഡ് അല്ലാത്ത നാളിൽ ഒരു 30-35 minutes ഡെലിവറി തന്നിരിക്കും. മുന്നാടി ഇവിടെ കസ്റ്റമറായി വന്നിട്ടാണ് സാപ്പിട്ട ஃபுட்டு, அதுக்கப்புறம் ഞങ്ങൾ சர்வீஸ், இவிடுத்த ஹாஸ்பிட்டாலிட்டி, க்ளீன், நீட் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நியூவா ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்கனே ஜஸ்ட் பாக்குறது சாப்பிடுறதுக்காண்டி தான் வந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதுமே வந்து கொத்து பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஓகே. அகைன் வந்து இவனால இந்த ஹோட்டலை மிஸ் பண்ணிட்டோமே. ஏன் அப்படின்னா ஒன்னு சாப்பிட்டா ஃபல்லாஜ்ல சாப்பிடுவோம், இல்லனா சுஹார்ல சாப்பிடுவோம். இந்த ரெண்டுக்கும் மிடில்ல இருக்கிறதுனால நிறைய டைம் பாத்துறோம், பட் ஆனா அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டோம். அகைன் ஒரு நாள் வரப்பதான் ஃபுட் டேஸ்ட் பண்ணி ரொம்ப சூப்பரா இருந்தது. சோ அத வந்து கண்டிப்பா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஃபுட் வந்து எங்க கிடைக்கும் நிறைய பேர் வந்து. அது மட்டும் இல்லாம நம்மளோட அட்மாஸ்பியரும் சூப்பரான ஒரு ஃபேமிலி தனியா ரூம் இருக்கு. எல்லாருக்குமே செப்பரேட்டா இருக்கு. கிட்ஸுக்கான ஃபுட், நம்ம எல்லா ஃபுட்டுமே ஒரே இடத்துல சாப்பிடுறதுனால சோ கண்டிப்பா இதை வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்தோம். கண்டிப்பா. താങ്ക് യു സോ മച്ച് മാഡം. താങ്ക് യു സോ മച്ച്. ഇവിടെ നിന്ന് വെച്ചാൽ ഡെയിലി ഞങ്ങൾ ഫിഷും ഉണ്ടാവും. എല്ലാ ഫുൾ ഡേ ഫിഷ് മീൻസ് ഫുൾ ഡെയിലി ഫ്രഷ് ഫിഷ് ആയിരിക്കും. മോർണിംഗിൽ വരുന്ന ഫിഷ് ആയിരിക്കും. നൈറ്റ് ഏതാவது ബാക്കി ഇരുന്നാൽ അത് നെക്സ്റ്റ് ഡേ സർവ് பண்ணாது. ഫുൾ ഡേ റൊട്ടേഷൻ ആയിക്കൊണ്ട് ഫ്രഷ് ഫിഷിൽ ഗ്രിൽ ഐറ്റംസ് ഇരിക്കും, തവ ഫ്രൈ, നമ്മളെ മലബാറി ഡിഷ്, ഇന്ത്യൻ ഡിഷസ് ഒക്കെ ഫിഷിൽ നിങ്ങൾ കഴിക്കും. പിന്നെ ലഞ്ചിൽ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. அரபிக் இருக்கு, இந்தியன்ஸ் இருக்கு. அரபிக்கில் ஷுவா, மட்டன் ஷுவா, சிக்கன் ஷுவா, அதில் மந்தி, புகாரி, மஜ்பூஸ், അങ്ങനെ நிறைய ஃப்ளேவர் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ரைஸ்ல எல்லாம். கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் ஐ அம் ஷுவர் again you will come. Thank you so much. Thank you so much madam. Thank you. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye.